அனைவருக்கும் வணக்கம். Very pleasant வணக்கம் to everyone. I am going to move some experimental verification. Yes, current carrying straight conductor. மின்னோட்டம் பாயும் நேரான கடத்தி. This only current carrying straight conductor. ஸ்ட்ரைட் அப்படின்னா நேர்கடத்தி. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆக்சுவல் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பு ஒரு கார்ட்போர்டு எடுத்துட்டோம், ஒரு அட்டை எடுத்துட்டோம். அந்த கார்ட்போர்டோட சென்டரில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஹோல் போட்டிருக்கோம். ஒரு அட்டை, அதில் ஒரு சின்ன துளை போட்டிருக்கோம். அதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைட் கண்டக்டரை இன்செர்ட் பண்ணியிருக்கோம். இந்த நேர்கடத்தியை சொருகிட்டு அந்த கார்ட்போர்டு மேலே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அயன் ஃபில்லிங்ஸ், இரும்பு துருவல்கள், தூள் இருக்கு இல்லையா, அதை தூவி விட்டுருக்கோம். தூவி விட்டுட்டு இப்போ அந்த வயர் வழியாக, நம்ம கண்டக்டர் வழியாக கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். அந்த கடத்தி வழியாக மின்னோட்டத்தை செலுத்திட்டு லைட்டாக அந்த கார்ட்போர்டை ஷேக் பண்ணுறோம், குலுக்குறோம். அப்படி குலுக்கும்போது அரவுண்ட் தட் ஆரிஜின் ஆஃப் தி கண்டக்டிங் வயர் இந்த மாதிரி பாத் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன் சர்க்குலர் பாத். ஓகே, ப்ரீவியஸாக பார்த்த டயக்ராம் ஒரிஜினல் டயக்ராமு. இது தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன். இதுதான் வயரு. இந்த வயர் வழியாக என்ன செய்யுது அப்படின்னா, கரண்ட் ஃப்ளோ ஆகுது. கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது இந்த ஆரிஜின் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இந்த மாதிரி ஆரிஜினேட் ஆகி இந்த மாதிரி எண்ட் ஆகுது. ஸ்டார்டிங் அண்டு டெர்மினேட்டிங் லைக் திஸ் அப்படின்னு சொல்லலாம். த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸு, தி வேரியேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் டிஸ்டன்ஸ் ஆர் ஆஸ் ஷோன் இன் தி ஃபிகர். மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி இந்த ரேடியஸ் ஆஃப் தி சர்க்குலர் பாத், இந்த வட்டப்பாதையோட ஆரம் மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, டெமோ பார்த்தாச்சு, எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாமா? சப்போஸ் we keep a magnetic compass near a current carrying straight conductor, then the needle of the magnetic compass experiences a torque and deflects to align in the direction of the magnetic field at that point. என்ன அர்த்தம் அதுக்கு? சப்போஸ் அப்படின்னா ஒரு வேளை என்ன, வி கீப் எ மேக்னெட்டிக் காம்பஸ், அந்த காந்த ஊசி பெட்டியை வைக்கிறோம் எங்கே, நியர் எ கரண்ட் கேரிங் ஸ்ட்ரைட் கண்டக்டர், மின்னோட்டம் பாஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு நீண்ட நேர்கடத்திக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம். தென் தி நீடில் ஆஃப் தி மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில் எக்ஸ்பீரியன்சஸ் எ டார்க். அப்போது அந்த காந்த ஊசி பெட்டியில் இருக்கிற காந்த ஊசி என்ன செய்யும், டார்க் எப்படின்னு என்னது, ஒரு திருப்பு விசையை உணரும். அண்ட் டிஃப்ளெக்ட்ஸ் டு அலைன் இன் தி டைரக்ஷன், விலகல் அடைஞ்சு ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும். இன் தி டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் தட் பாயிண்ட், அந்த புள்ளியில் காந்தப்புலத்தோட திசைக்கு தகுந்த மாதிரி ஒருங்கமைக்கும். Sorry for the inconvenience, students. Suppose we keep a magnetic compass near a current carrying straight conductor, then the needle of the magnetic compass experiences a torque and deflects to align in the direction of the magnetic field
at that point. ஒருவேளை மின்னோட்டம் பாயும் நேரான கடத்திக்கு பக்கத்தில் ஒரு திசை காட்டும் கருவியை நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த திசை காட்டும் கருவியில் உள்ள காந்த ஊசி ஒரு திருப்பு விசையை உணர்ந்து விலகல் அடைந்து அந்த புள்ளியில் உள்ள காந்தப்புலத்தின் திசையில் ஒருங்கமையும். Then tracing out the direction shown by magnetic compass, we can draw the magnetic field lines at a distance. Tracing out the direction, அதனோட திசையை கண்டுபிடிக்கிறது மூலம் by magnetic compass, காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி அதனோட திசையை கண்டுபிடிக்கிறோம். we can draw the magnetic field lines, கண்டுபிடிச்சிட்டு அந்த திசையிலேயே காந்த விசை கோடுகள் வரைகிறோம். at a distance, ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இடைவெளியில் காந்த புல கோட்டுகளை வரைகிறோம். tracing out the direction shown by magnetic compass, we can draw the magnetic field lines at a distance. காந்த ஊசி விலகலடையும் திசையை குறிச்சிக்கிட்டு அப்படியே காந்த ஊசி விலகலடைகிற திசையை அப்படியே குறிச்சிக்கிட்டே போய் என்ன பண்ணுறோம், காந்த புல கோடுகளை நம்மளால் வரைய முடியும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை 10th ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிக்கலில் கூட நீங்கள் இப்போ செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, for a straight current carrying conductor, the nature of the magnetic field like concentric circles having their center at the axis of the conductor as shown in the figure. இந்த ஃபிகரில் சொல்லியிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நான் இதை உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன். டெமோலையும் பார்த்துருக்கோம், தியரட்டிக்கல் டயக்ராம்லேயும் நான் இந்த டாப்பிக்கு இனிஷியேட் பண்ணும்போது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபார் எ ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரியிங் கண்டக்டர், ஒரு நீண்ட மின்னோட்டம் பாயிற நேர்கடத்தியாக இருந்துச்சுன்னா தி நேச்சர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ், அந்த காந்த விசை கோடுகளோட தன்மை இஸ் லைக் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், அதாவது ஒரு புள்ளியில் குவிஞ்சிருக்கிற செறிஞ்சு இருக்கிற வட்டங்கள் போல் அமையும். ஹேவிங் தியர் சென்டர் அட் தி ஆக்சிஸ் ஆஃப் தி கண்டக்டர், அதனோட மையம் வந்து கண்டக்டரோட அச்சில் அமைகிற மாதிரி இருக்கும். இதை இந்த டயக்ராமில் குறிப்பிட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க. For a straight current carrying conductor, the nature of magnetic field is like concentric circles having their center at the axis of the conductor as shown in the figure 3.33 in A. ஒரு நேரான மின்னோட்டம் பாயும் கடத்தியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த குறிப்பிட்ட படத்தில் சொல்லி இருக்கிற மாதிரி கடத்தியின் அச்சினை சுற்றி ஒரு மைய வட்டங்களாக அந்த காந்த விசை கோடுகள் அமையும். உங்களால் ஞாபகப்படுத்தி பார்க்க முடியுதா? நல்லது. The direction of circular magnetic field lines will be clockwise or anti-clockwise, that is depending on the direction of the current in the conductor. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தி டைரக்ஷன் ஆஃப் சர்க்குலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ், அந்த வட்ட வடிவத்தில் அமைஞ்சிருக்கிற அந்த காந்த விசை கோடுகளோட திசை வில் பி கிளாக் வைஸ், ஒருவேளை கடிகாரத்தோட திசையில் அமையலாம், ஆர் அப்படின்னா அல்லது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், கடிகாரத்துக்கு எதிர் திசையில் அமையலாம். டிபெண்டிங் ஆன் தி டைரக்ஷன் ஆஃப் தி கரண்ட் இன் தி கண்டக்டர், அது எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா அந்த கடத்தி வழியாக பாயிற மின்னோட்டத்தோட திசையை சார்ந்து இருக்குது. தி டைரக்ஷன் ஆஃப் சர்க்குலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வில் பி கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் டிபெண்டிங் ஆன் தி டைரக்ஷன் ஆஃப் தி கரண்ட் இன் தி கண்டக்டர். கடத்தியில் பாயிற மின்னோட்டத்தோட திசையினை பொறுத்து வட்ட வடிவ காந்தப்புல கோடுகளின் திசை கடிகாரம் உள் சுற்றும் திசையில் இருக்கலாம் அல்லது கடிகாரம் உள் சுற்றும் திசைக்கு எதிர் திசையில் இருக்கலாம். சரிங்களா? இஃப் தி strength of the current is increased, listen please, if the strength of the current is increased, மின்னோட்டத்தோட வலிமையை நாம் அதிகப்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னா தி டென்சிட்டி ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும்
இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. இஃப் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கரண்ட் இஸ் இன்க்ரீஸ்ட் தென் தி டென்சிட்டி ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்ட். மின்னோட்டத்தோட வலிமையை அதிகப்படுத்தும் போது காந்த விசை கோடுகளோட அடர்த்தியும் அதிகமாகும், அல்லது காந்தப்புலத்தோட வலிமை அல்லது அடர்த்தி அதிகமாகும். If the strength of the current increased, the density of the magnetic field will be also increased. அதான் முன்னாடி படித்தோம். என்ன படித்தோம்? கடத்தியின் வழியே பாயிற மின்னோட்டத்தோட வலிமையை நம்ம அதிகரிக்கும் போது காந்தப்புலத்தின் அடர்த்தியும் அதிகரிக்கும். The strength of the magnetic field decreases as the distance from the conductor increase are shown in the figure 3.33b. மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்து டிக்ரீஸ் ஆகுது, காந்தப்புல வலிமை குறையுது. எப்போ? அந்த கடத்தியோட அச்சில் இருந்து தொலைவை அதிகப்படுத்தும் போது. ஆரோட மதிப்பு அதிகமாக கடத்தியோட அச்சிலிருந்து காந்த விசை கோடு அமைஞ்சிருக்கிற தொலைவு அதிகமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தப்புல வலிமை குறைஞ்சிக்கிட்டே போகும். The variation of the strength of magnetic field and distance are shown in this figure. இப்போ பாருங்கள், இந்த காந்த விசை கோடோட ஆரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இந்த தொலைவில் காந்தப்புல வலிமை ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்தது ஆரம் அதிகமாகுது, ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது, ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் தேர்டு சர்க்குலர் பார்த்து பாருங்கள், ரேடியஸ் இன்னும் என்ன இருக்குது? அதிகமாக இருக்குது. அப்போ பி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இன்னும் டிக்ரீஸ் ஆகும். அடுத்தது ஃபோர்த்து மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் பாருங்கள், ரேடியஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது எந்த அளவுக்கு ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்தளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும். அதுவே ரேடியஸ் குறைஞ்சது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். எல்லாருக்கும் இந்த விஷயம் புரிஞ்சிருக்கா? All of you understand well? Okay. Thank you for listening, students.